வெல்கம் டு பர்பிள் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முழுக்களோட கூட்டல் எப்படி கூட்டணுங்கிறதுக்கான விதியை போன வீடியோல பார்த்துருந்தோம். இன்னைக்கு அது ரிலேட்டடா உள்ள சம்ஸ் பார்க்கலாம். பாருங்க, -100 + -10 இது எப்படி கூட்டணும் அப்படின்னா ரெண்டுமே முதல்ல ஒரே குறியா இருக்கா இல்ல வேற வேற குறியா இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, ரெண்டுமே ஒரே குறியா தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும்னா முதல்ல கூட்டணும். கூட்டிட்டு ரெண்டு நம்பருக்கும் எந்த சைன் இருக்கோ அந்த சைனை தூக்கி அப்படியே போடணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 110. ரெண்டுக்கு முன்னாடியும் மைனஸ்ங்கிற சைன் இருக்கு. ஸோ அதனால நம்ம மைனஸ் தூக்கி அப்படியே போட்டுறணும். அடுத்த சம் பாருங்க, 20 கூட்டல் -72. நம்பருக்கு முன்னாடி பிளஸும் போடல மைனஸும் போடல அப்படின்னா அது +20 தான். ஸோ அதனால இங்க +20 கொடுத்துருக்காங்க, இங்க -72 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே வேற வேற சைனுங்கிறதுனால நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வேற வேற சைனா ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி எந்த சைன் இருக்கோ அதை தூக்கி போடணும். அப்போ ரெண்டையும் கழிச்சா நமக்கு 52 கிடைக்கும். பெரிய நம்பருக்கு முன்னாடி நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டிருக்கோம்னா -52 போட்டிருக்கோம். அடுத்த சம் பாருங்க, இங்க +25 பிளஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா +25 கொடுத்துருக்காங்க. இங்க முன்னாடி பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க கொடுக்கல. அப்படி கொடுக்கலனாலும் இது +25 தான். அப்போ ரெண்டு நம்பருக்கு முன்னாடியும் பிளஸ் தான் இருக்கு, ஒரே குறி தான் இருக்கு. ஸோ ரெண்டையுமே கூட்டிட்டு அதே இதை அப்படியே போட்டுறணும். ஸோ ரெண்டையும் கூட்டினா நமக்கு 50. ரெண்டுக்கு முன்னாடியும் பிளஸ் தான் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா +50. இப்போ நம்ம வகை கணக்கு பார்க்க போறோம். NNMS எக்ஸாம்ல இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்க பிளஸ் மைனஸ் நம்பர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்கல, நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. கீழே அப்படின்னா நம்ம இதை -32 எடுக்கணும். ஒருவேளை இது மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதை +32 எடுக்கணும். பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. அப்போ இந்த 8ங்கிறத மேல் நோக்கி நகர்கிறது. அப்போ இதை நம்ம +8 அப்படின்னு எடுக்கணும். இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சமுக்கு நம்ம படம் வரைஞ்சிக்கலாம். எப்பவுமே புரிஞ்சுறது தான் எப்பவுமே நமக்கு நல்லது. ஸோ ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டம்னா இதான் கடல் மட்டம், இது கடல் மட்டத்துக்கு மேலே, இது கடலுக்கு உள்ள, இதான் கடலுக்கு கீழே. இப்போ நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு கீழே 32 அடி ஆழத்துல இருக்கு அப்படின்னா -32 எடுக்கணும். ஒருவேளை இது மேல இருந்துச்சுன்னா இங்க மேல +32 எடுக்கணும். இப்போ நம்ம கீழே இருக்கிறதுனால -32 அடின்னு எடுத்திருக்கோம். இப்போ அந்த கப்பல் மேல் நோக்கி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு 8 அடி மேல நோக்கி நகருது. அப்போ அங்க அந்த அடி எவ்வளோங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு கீழே இருக்கும் தொலைவு -32 அடி. நீர்மூழ்கி கப்பல் மேலே நகர்ந்த தொலைவுனா அதை நம்ம +ன்னு எடுக்கணும், +8 அடி. இப்போ தற்போது இந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ -32 கூட்டல் +8. இப்போ ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா ரெண்டும் வேற வேற சைன். அப்போ கழிச்சுட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ ரெண்டையும் கழிச்சா நமக்கு 24 கிடைச்சிருக்கு. பெரிய நம்பரோட சைன் என்ன அப்படின்னா நமக்கு மைனஸ். ஸோ -24 அடி ஆழத்துல நமக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அப்போ இதோட தூரம் -24 அடி ஆழத்துல இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.